ஃப்ரெண்ட்ஸ், உங்கள நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம். அதாவது 90% மேலான சின்ன பசங்களும் 50% மேலான சின்ன பொண்ணுங்களும் இந்த மாஸ்டர்பேஷன் லூப் குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்க. நான் 200% கேரண்டியா சொல்லுவேன். இந்த வீடியோவோட தம்ப்நெயில பார்த்து கிளிக் பண்ணி உள்ள வந்திருந்தீங்கன்னா அப்போ நீங்களும் இந்த லூப்ல சிக்கிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் தான். நான் உங்ககிட்ட ஓபனாவே சொல்லிடுறேன், பான் பாக்குறது, மாஸ்டர்பேஷன் பண்றது இது ட்ரக் அடிக்ட விட ரொம்ப மோசமானது. ட்ரக்ஸ் ஆவது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, ஆனா போன் அதுல பான் நீங்க நினைக்கிற நேரம் எல்லாம் கிடைக்கும். பட் இந்த வீடியோல நீங்க இந்த லூப்ல இருந்து வெளியே வர்றதுக்கான ஃபைனல் சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன். பட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து ஒன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்களுக்கு எப்பனா தோணி இருக்கா பான் பாக்குறது, மாஸ்டர்பேஷன் பண்றது நல்லதுக்கு இல்லன்னு, அதை ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு? அப்படி தோணி இருந்தா ஐ கேர் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல எழுதி வைங்க. அப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹே பியூட்டிஃபுல் பீப்புள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிரதர். நான் உங்க பிரதர். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு குடிகாரனுக்கும் குடிச்சு முடிச்ச பிறகு ஏன்டா குடிச்சோம்னு தோணுமா? இனி குடிக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்களாம். ஆனா மறுநாளே திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். அதே மாதிரி தான் இந்த அடிக்டும். ஆனா இது எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா? நீங்க ஸ்கூல் போறீங்க இல்ல காலேஜ் போறீங்கன்னா அப்போ உங்களோட டே ரொம்ப பிஸியா இருக்கும். காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், பேக் ரெடி பண்ணணும், காலேஜுக்கு போகணும். அங்க போன பிறகு நீங்க சும்மா இருக்கிறது இல்ல, நாள் முழுக்க டீச்சர் நடத்துற லெசன்ஸ ஃபோக்கஸா கவனிச்சாகணும். பிறகு ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் உங்க உடம்பு அண்ட் மனசு ரெண்டுமே டயர்ட்ல இருக்கும். இந்த மென்டல் பிரஷர் அண்ட் டயர்ட்னஸ் போக்குறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு கிரேவிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். இதனால என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணுவீங்க. ஃபீட்ல வர அந்த மாதிரியான போஸ்ட் பார்த்துட்டு உங்களோட ஆசை இன்னும் 10x கூட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களை சுத்தி யாரும் இல்லாத மாதிரி ஏற்படுத்திட்டு கூகுள் குரோம்குள்ள போயிட்டு அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த டைம்ல உங்க மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்காது, ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிருக்கும். இப்போ நீங்க உங்க எல்லா டென்ஷனையும் மறந்திருப்பீங்க, நாள் முழுக்க இருந்த அந்த டயர்ட்னஸையும் மறந்திருப்பீங்க. உங்கள நிறைய பேருக்கு இப்படி கூட தோணி இருக்கும், வீடியோவை பார்த்துட்டு பண்றது என்னோட கஷ்டத்தை போக்கிடுது, என்ன ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிடுதுன்னு. ஏன் பல பேர் இந்த அடிக்ஷனுக்குள்ள சிக்கிறதுக்கு இந்த எண்ணமே ஒன் ஆஃப் த ரீசனா இருந்துட்டு இருக்கு. ஆனா பார்த்து முடிச்ச பிறகு உங்க ஆசை தீர்ந்த பிறகு ஏன்டா இத பண்ணோம்னு உங்களுக்கு கில்ட் ஃபீலும் வர ஆரம்பிச்சிடும். இனி பண்ண கூடாதுன்ற தாட்ஸும் வந்துடும். ஏன் உங்கள நிறைய பேரு நேத்து இல்ல முந்தா நேத்து சொல்லிருப்பீங்க நான் இத இனி பண்ண மாட்டேன்னு, ஆனா மறுநாளே அதை திரும்ப பண்ணிருப்பீங்க. ஆனா தெரியுமா பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு? எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கில்ட் ஃபீல் வருது இல்ல, அது ஆக்சுவலி நல்லதுக்கு தான். ஆனா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது திரும்ப திரும்ப அந்த கில்ட் ஃபீல உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நாளைக்கு திரும்ப நடக்குது, அதுக்கப்புறம் நாளும் நடக்குது, அப்புறம் 2 நாள் கேப் விட்டு திரும்பவும் அதே தான் நடக்குது. இதுதான் அந்த அறிகுறி நீங்க பான் அண்ட் மாஸ்டர்பேஷனுக்கு முழுசா அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு. இதுக்கப்புறம் நீங்க மாஸ்டர்பேஷன் பண்றது நல்லதுதான், எந்த பாதிப்பும் இல்லன்னு உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுக்காக கூகுள்ல போயிட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாஸ்டர்பேஷன் சர்ச் பண்ணுவீங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், கூகுள் அண்ட் யூடியூப்ல எல்லாத்துக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே கிடைக்கும். ஆனா நீங்க திங்க் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான சப்போர்ட்டிவான வீடியோஸை பார்த்துட்டு அட மாஸ்டர்பேஷனுக்கும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கேன்னு உங்களை நீங்களே நம்ப வைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இதனால எந்த பிரச்சனையும் பெருசா ஏற்படலன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனா இந்த வீடியோ ஜஸ்ட் மாஸ்டர்பேஷன் பத்தி மட்டும் இல்ல, இருக்கிறதுலே ரொம்ப மோசமான மாஸ்டர்பேஷன் பிளஸ் பான் அடிக்ஷன் பத்தி, அதாவது நீங்க சிக்கிக்கிட்டு இருக்க அந்த லூப் பத்தி. இந்த மாதிரி நீங்க அடிக்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே உங்களோட பிரெயின் தான். உங்களுக்கு ஏற்படுற அந்த ஆசையை தீர்த்துக்கிற நேரத்துல உங்க பிரெயின் ஒரு டோபமைனை ரிலீஸ் பண்ணுது. இப்படி பண்ணி கிடைக்கிற டோபமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ஈடானது இந்த உலகத்திலே வேற எதுவும் இல்லைன்னு உங்களை உங்க பிரெயின் நம்ப வைக்க ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டோபமைனை ரிலீஸ் பண்ணி ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கிற நிறைய நல்ல ஆக்டிவிட்டிஸும் இருக்குது. ஆனா அதுக்கெல்லாம் எஃபோர்ட் போட வேண்டி இருக்கும். ஆனா பான் பாக்குறதுக்கும் மாஸ்டர்பேஷன் பண்றதுக்கும் எந்த எஃபோர்ட்டும் தேவையில்லை, அதை ஈஸியா செஞ்சிடலாம். இதனால் மட்டுமே உங்க பிரெயின் ஈஸியா கிடைக்கிற அந்த சீப் டோபமைனுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல தான் உங்களோட பேட் பிரெயின் உங்களை உங்க கண்ட்ரோல்ல இருக்க விடாம அது உங்களை கண்ட்ரோல்ல எடுக்க ஆரம்பிக்கும். அதாவது நீங்க கிளாஸ்ல இருக்கும்போது கூட இந்த மாதிரியான விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்தா அவங்களையும் நீங்க அதே ஆசையோட அதே பார்வையோட பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. சொல்ல போனா நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களெல்லாம் கூட அதே மாதிரி வச்சு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க.
அப்படி உங்களால இந்த உண்மையை நம்ப முடியலனா அப்போ இந்த சயின்டிபிக் ப்ரூஃப பாருங்க. இது 3 வகையான மனிதர்களோட பிரெயினை வச்சு கம்பேர் பண்ணது. முதல்ல இருக்கிறது சாதாரண நபரோட பிரெயின், ரெண்டாவது ட்ரக் அடிக்ட் ஆனவரோட பிரெயின், மூணாவது பான் அடிக்ட் ஆனவரோட பிரெயின். இந்த ரிசல்ட் வந்து ஒருத்தருது இல்ல 2 பேருது இல்ல, இந்த மாதிரி 80,000 பேரை வச்சு ரிசர்ச் பண்ணப்போ எல்லாருக்கும் இதே ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. இது என்ன தெரிவிக்குதுன்னா ட்ரக் அடிக்ட் ஆனவங்களோட பிரெயினை விட பான் அடிக்ட் ஆனவங்களோட பிரெயின் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு. இத பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்க இதோட ஆபத்தை பத்தி உணர்ந்தே ஆகணும். ஏன்னா உங்க பிரெயின் மெல்ல மெல்லமா அதையே அழிச்சிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இதனால கிளாஸ்ல நடத்துற லெசன்ஸ் உங்களால சரியா கவனிக்க முடியாம போயிடும். வீட்ல வந்த பிறகு புக்ஸ் திறந்தா கூட படிக்கவே மனசு வராது. அப்படியே படிச்சாலும் எக்ஸாம்ல அது உங்களுக்கு மறந்து போயிடும். ஆக மொத்தம் ஸ்டூடண்ட்ஸ் லைஃப இந்த அடிக்ஷன் மொத்தமா ஸ்பாயில் பண்ணி விட்டுடும். சோ அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு 5 விஷயங்களை சொல்ல போறேன். இதை நீங்க வர்ற 30 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க பான் அடிக்ஷனுக்கு இதுவே ஒரு ஃபைனல் ஸ்டெப்பா இருக்கும். அதாவது கடைசியா நீங்க எப்போ பான் பாத்தீங்களோ அதுவே கடைசியா மாறிடும். முதல்ல நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப் தான் ஐடென்டிஃபை அண்ட் அவாய்ட் தி ட்ரிகர்ஸ். முதல்ல நீங்க உங்களோட பான் பிளஸ் மாஸ்டர்பேஷன் பழக்கத்தோட பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். அதாவது எப்போ எப்படி எந்த சிச்சுவேஷன்ல நீங்க இத பண்றீங்கன்னு அனலைஸ் பண்ணணும். உங்களை அத பார்க்க வைக்கிறது எது? நீங்க தனியா இருக்கிறதா, உங்க டிப்ரெஷனா, இல்ல போர் அடிக்கிறப்போ நீங்க இத பண்றீங்களா? சரி, உங்களுக்கான ரீசன் நீங்க போர் அடிக்கிறப்போலாம் இத பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க பண்ண வேண்டியது உங்களை நீங்க எங்கேஜிங்கா வச்சுக்கணும். உங்களுக்கு எப்போலாம் போர் அடிக்குது அப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசுங்க, கேம்ஸ் விளையாடுங்க. போன்லயா இருந்தாலும் ஓகே தான், இல்ல கிரிக்கெட் டென்னிஸ் மாதிரி ரியல் பிளே பண்ணாலும் ஓகே தான். இல்ல உங்களோட ரீசன் நீங்க நிறைய நேரம் தனியா இருக்கீங்க அதனால இத பண்றீங்கன்னா அப்ப முதல்ல இந்த போனை வச்சுட்டு உங்க ஃபேமிலி கூட பேச ஆரம்பிங்க. அம்மா கூட சமைக்க ஹெல்ப் பண்ணுங்க, அப்பாவோட வேலைக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பிரதர் சிஸ்டர் இருந்தா அவங்க கூட விளையாடுங்க. அது உங்களுக்கான ரீசன் டிப்ரெஷன் அப்படின்னா அப்போ டிப்ரெஷன் எதனால ஏற்பட்டுச்சு, அதுக்கான காரணம் என்ன, அத ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இதனால உங்க மைண்டுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அண்ட் சொல்யூஷனும் கிடைச்சிடும். சோ முதல்ல உங்களை ட்ரிகர் பண்ற பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் அதை தவிர்க்க உங்களை எங்கேஜிங்கா வச்சுக்கிற வேற ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுங்க. இதுல உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டிய ஸ்டெப் 2 தான் ஃபில்டர் யுவர் சோஷியல் மீடியா. நீங்க இதை ஒத்துக்குவீங்கன்னு நம்புறேன். இப்போல எல்லா சோஷியல் மீடியாலையும் 50% மேலான கிரியேட்டர்ஸ் உங்க ஆசையை தூண்டுற மாதிரியான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்றாங்க. இதுதான் பலரை அந்த லூப்குள்ள திரும்ப திரும்ப சிக்க வைக்குது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட அக்கவுண்ட அப்படியே டோட்டலா டெலீட் பண்ணிட்டு புதுசா ஒரு நியூ அக்கவுண்ட கிரியேட் பண்ணிடுங்க. அது யூடியூபா இருந்தாலும் சரி இல்ல இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்கன்னா என்னோட பழைய ஐடியில தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, என்னால நியூ ஐடிக்கு மாற முடியாதுன்னு. அப்போ இதுக்கான வழி உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் வர்றப்போலாம் அந்த ப்ரொஃபைல்ஸை பிளாக் பண்ணிடுங்க. அதோடயே நீங்க ரீல் ஸ்க்ரோல் பண்ணும்போது ரேண்டமா ஸ்க்ரோல் பண்ணாம ஃபாலோயிங் செக்ஷனுக்கு போங்க. அதுல மேல ஒரு கார்னர்ல ஃபில்டர் ஐகான் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிறகு நீங்க ஃபாலோ பண்றவங்களோட வீடியோஸ் மட்டும் தான் வரும். அதை மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். பட் நான் உங்கள்ட்ட ஃபைனலா என்ன சொல்லுவேன்னா எதுக்கு பேசாம உங்களை ட்ரிகர் பண்ற அந்த சோஷியல் மீடியா ஆப் டெலீட் பண்ணிடுங்க. ஸ்டெப் 3 ரீப்ளேஸ் த ஹேபிட் வித் ப்ரொடக்டிவ் ஆக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான லாஜிக் தான் இது. நம்ம மாஸ்டர்பேஷன் பண்றப்போ இல்ல பான் பார்க்கறப்போ டோபமைன், ஆக்சிடோசின் மாதிரியான கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல ரிலீஸ் ஆகுது. ஆனா அது எப்படி ரிலீஸ் ஆகுது தெரியுமா? ஒரு குப்பையான விஷயத்தை செய்யும் போது ரிலீஸ் ஆகுது. சோ இந்த அடிக்ஷன்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு அதே டோபமைன் அண்ட் ஆக்சிடோசினை ரிலீஸ் பண்ற வேற நல்ல ஆக்டிவிட்டீஸ பண்ண ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு இந்த அடிக்ஷன் எப்போ பீக்ல இருக்கும்னா அது நைட்டு தூங்குறப்போ தான். அந்த நேரத்துல தான் நிறைய பேர் இந்த தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்டோரி புக்கை எடுத்து வச்சு படிங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேகமா தூக்கம் வந்துடும். இல்லாட்டி நீங்க காலையில எழுந்ததும் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன் எக்ஸசைஸ் ரொம்ப பவர்ஃபுல்னு தெரியுமா? ஏன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்றப்போ பான் பார்க்கறப்போ எந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுமோ அதே கெமிக்கல் எக்ஸசைஸ் பண்றப்போ ரிலீஸ் ஆகுது. சோ ரொம்பவே பெஸ்ட் வே நீங்க ஜிம்க்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்றது தான். அது இல்லாம இன்னும் சில நல்ல ஆக்டிவிட்டிஸ் சொல்றேன் டோபமைனை ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்காக. இந்த ஆக்டிவிட்டீஸ உங்களுக்கு எப்போலாம் பான் பார்க்கணும்னு தோணுதோ அப்போலாம் அதுக்கு பதிலா இத பண்ண ஆரம்பிங்க. அதெல்லாம் என்னன்னா வீட்ல சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுங்க, சன்லைட்ல ஒரு வாக் போங்க, டாஸ்க் இருந்தா அதை கம்ப்ளீட் பண்ணுங்க, பாட்டு கேளுங்க, டான்ஸ் ஆடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, புக்ஸ் படிங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, கடைசியா கோல்டு ஷவர் எடுங்க.
சரி, இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் 4 வந்து ரீவைர் யுவர் பிரெயின். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க பான் பாக்குறப்போ, மாஸ்டர்பேஷன் பண்றப்போ, அப்போ உங்களுக்கு நீங்க பண்றது தப்புன்ற எண்ணமே வராது. ஆனா இந்த வீடியோ நீங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணப்போ, அப்போ உங்களுக்குள்ளேயே இது தப்புன்ற உணர்வு எங்க இருந்தோ வந்திருக்கும். அதுதான் உங்களோட உண்மையான இன்னர் வாய்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இன்னர் வாய்ஸை தூண்டிவிட்டும் நீங்க அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணணும். உதாரணத்துக்கு, நீங்க மாஸ்டர்பேஷன் பண்ண போற அந்த டைம்ல இமேஜின் பண்ணுங்க, உங்களோட கடவுள் உங்களுக்கு பின்னாடி நின்னு நீங்க பண்றத பார்த்துட்டு இருக்காரு. நான் சொல்றது உண்மைதானே? கடவுள் தூண்லயும் இருப்பாரு, துரும்புலையும் இருப்பாரு இல்ல? அவர் நீங்க பண்ற தப்ப கூட இருந்து வாட்ச் பண்றாருன்னு அந்த டைம்ல இமேஜின் பண்ணுங்க. அப்போ 100% உங்களோட அந்த இன்னர் வாய்ஸ் அந்த தப்ப பண்ண விடாம தடுத்துடும். அப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாத யாரா இருந்தீங்கன்னா, அப்போ உங்க அம்மா அப்பா நீங்க பண்றத பார்த்துட்டு இருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த தருணம் எவ்வளவு கேவலமா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ நீங்க கடைசியா பண்ண வேண்டிய 5வது ஸ்டெப் தான் மேனேஜ் யுவர் எக்ஸ்ட்ரீம் அர்ஜஸ். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தாலும் கூட ஒரு நாள் வரும், அப்போ மீண்டும் அதை பண்ணணும் போல இருக்கும். உங்க உணர்ச்சி திரும்ப ஒரு நாள் உங்களை தூண்டும் அதை பண்ணலாம்னு. அந்த மாதிரியான நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல 2ல இருந்து 5 நிமிஷத்துக்கு உங்க மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விடுங்க. அப்பயும் உங்க மைண்ட் மாறலனா அங்கேயே 2 நிமிஷம் சும்மா உட்கார்ந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு எழுந்து வேற இடத்துக்கு போங்க, மக்கள் இருக்கிற இடத்துக்கு போங்க. எப்படியாவது நீங்க இருந்த அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டாலே அதுவே உங்களுக்கான முதல் வெற்றியா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனாலும் இது உங்க மைண்ட மாத்திடும், அத பண்ணணும்ன்ற ஆசைய போக்கிடும். சோ அதிக நேரம் உங்க ரூம்குள்ளேயே இருக்காம உங்க வீட்டு ஹாலுக்கு வாங்க, அங்க இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி வெளியே நடந்து போங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரீசன் இருந்தாதான் நீங்க வெளியே போகணும்னு இல்ல, நீங்க வெளியே போகணும்ல, அதுதான் உங்களுக்கான ரீசனு. எனக்கு தெரியும், வீடியோ முடியறப்போ எல்லாருமே இப்படி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, மாஸ்டர்பேஷன் நல்லதா கெட்டதா? இதுக்கு தானே நான் வீடியோ பார்த்தேன், ஆனா நல்லதா கெட்டதான்னு இன்னும் சொல்லவே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பான் பார்த்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணி முடிச்சதும் ஒரு கில்ட் ஃபீல் நமக்கு ஏற்படும்னு. இது ஏன் ஏற்படுது? ஏன்னா அது நமக்கு நல்லதுக்கு இல்ல. பட் நான் சொன்ன 5 ஸ்டெப்ஸும் அதுல இருந்து வெளியே வர கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 5ஐயும் நீங்க 30 டேஸ்க்கு விடாம ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க. அண்ட் இந்த சேலஞ்ச நீங்க இப்பையில இருந்து ஸ்டார்ட் பண்ற விதமா 30 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அப்போ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.